சீனி வசியம் பண்ணி கொடுக்குறாங்களாம். சீனி வசியம் பண்ணி, சீனியை வசியம் பண்ணி கொடுத்து டீயை போட்டு கொடுத்தோன்னே 5:45 முடிச்சா சரியா, சீனியை போட்டு வசியம் பண்ணி கொடுத்தோன்னே அப்படியே மாப்பிள்ளை வந்துருமாம் பொண்ணுக்கு. அப்படி மாப்பிள்ளை நிறைய பேர் எடுத்துக்காங்களாம். வீட்டை வார ஒரு ஆளுக்கு சீனியை பரிசாட்ட போய் வசியம் பண்ணி அந்த டீயை போட்டு குடிச்சோன்னா அவருக்கு இனி அங்க விருப்பம் வந்துடும், கல்யாணம் பண்ணிடுவாரு. சீனியால வசியமாகல, அவர் டீக்குள்ள போட்ட சீனியால அவர் வசியம் பண்ணல. அந்த சீனியை கொண்டு போய் குடுக்குறாவே பிள்ளை, அந்த பிள்ளை போட்ட சீனியால தான் அவர் வசியம் பண்றார். குடிங்க. ஏன் நீங்க நேத்து விரல வீட்டுக்கு இதுக்கு வசியம் பண்ண அப்படி ஒரு வசியம் பண்ணலாம்டா. இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்காரன் வந்து இந்த பேனர் எல்லாம் அடிச்சு ஓட்டணும். ஒரு குடும்பத்துக்கு 1/2 கிலோ சீனியை கொடுத்தா போதுமே, ஓட்டம் பற்றிக்கா போய் ஓட்டு போட போறான். இந்த சீனி வசியம் பண்ற அப்ப இதெல்லாம் ஒரு ஏமாற்று பேர் வழிகள். அப்ப இதுல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சி ஏகத்துவத்தை சரியாக பின்பற்றி இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் நாம பின்பற்றுவோம் என்றால் நம்மிடத்துல அசைக்க முடியாத ஈமான் உறுதி இருக்குது. சஹாபாக்கள் நூல் கட்டினாங்களா? சஹாபாக்கள் இஜங்கரைச்சு குடிச்சாங்களா? பசி பட்டணி எவ்வளவு யுத்தங்களை சந்திச்சாங்க. யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எல்லாரும் தோழர்கள் இத்தனாவது அத்தியாயத்துல இத்தனாவது வசனத்துல இருந்து இந்த வசனம் வரைக்கும் எல்லாம் எழுதி இடுப்புல கட்டுங்களா, ஒரு எதிரி வாழ வைக்கானான்னு பாப்போம். விட வேண்டியதானே இவருக்கு மட்டும் இஸ்லாம். அப்ப வாழ்வியல் வழிகாட்டியாக வந்து இந்த குர்ஆனை எப்படியெல்லாம் எடுத்திருக்கிறான் என்றால், குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று இருக்கு, அதை எழுதி தலையாணி கடையில வச்சுக்கப்படுத்தால் கொஞ்சம் இன்பம் கூடும். வாழ்வியல் வழிகாட்டிய பாலியல் வழிகாட்டி எடுத்துட்டான் இவன். சூரத்துல் அஹ்ஸாபை பச்சை பேனாவில் எடுத்து டப்பாவில் அடைத்து வைத்தால் கல்யாணமாகாத கன்னியர்களுக்கு மாப்பிள்ளை தேடி வரும் புத்தகம் எழுதி விடுறான். என்னடா குர்ஆனை சிறை பிடிக்காண்டா இவன். இப்படியே குர்ஆன்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஓதி உணர்ந்து போனால் யுந்திர மன்கான ஹையாண்டு அல்லாஹ் சொல்றான். உயிரோடு இருப்பவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய அல்லாஹ் சொல்றான். இன்றைய குர்ஆனை வச்சுக்கிட்டு சமுதாயம் எப்படியெல்லாம் வழிகட்டுக்கிட்டு போகுது, சிந்திச்சு பாருங்க. ஆக இதிலிருந்து நாம் விடுதலை அடைந்து ஏகத்துவத்தை சரியாக பின்பற்றி நமக்கு நோயா ரசூலுல்லாஹ் 2 விதமான மருந்து சொன்னாங்க. ஒன்று அலைக்கும் இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி தாயின் தவான் ததாவு வலா ததாவு பில் ஹராம்னு சொன்னாங்க. எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மருந்து வச்சுக்கிறான், மருந்து செய்யுங்க, ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்கன்னாங்க. இது உடல் நோய்க்கு மருந்து செய்யுங்கன்னாங்க. இருக்கிற மருந்தெல்லாம் செய், ஆனா ஹராத்தை கொண்டு செஞ்சிடாத, மூலிகைகளை செய் சொல்லி கொடுத்தாங்க. அலைக்கும் பிஹப்பத்தி சௌதா, கரிஞ்சிரகத்தை பற்றி பிடித்துக்கோன்னாங்க. அல்லாஹ் சூரத்து நஹ்ல 16வது அத்தியாயத்துல சொல்றான், தேனில் மனிதர்களுக்கு சிவாவை வைத்து படைத்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆயுர்வேதத்துல ஆறாத சிறங்கு புண்ணு வெட்டுக்காயம் பல்லு வலிக்கெல்லாம் தேனை தான் தொட்டு வைக்கிறது. தேன்ல சிவா இருக்கு. இது ஒன்று. இன்னொரு வைத்திய முறையை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இது உடல் நோய்க்கு, உடல் நோய்க்கு மருந்து. உள நோய் ஒன்று இதுவரைக்கும் நான் பார்த்தோம், இதெல்லாம் உடல் நோய். உள நோய் கத்திக்கிட்டு ஓடுறது, ஒரு ஆள் வந்து தெரியுறது, இதெல்லாம் உள நோய். உள நோய்க்கு மருந்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ். லா பஅஸ பிஹி தஹுரு இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. நோயாளிகிட்ட மன அழுத்தம் கொடுங்க, சஜஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கு இருந்த பாஷையில. லா பஅஸ பிஹி தஹுரு இன்ஷா அல்லாஹ்டா என்ன அர்த்தம்? நோயாளிகிட்ட போய் எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியாயிரும். இது என்ன? இது சரியாயிரும், குணமடைஞ்சிடும், கவலைப்படாதுங்க. இது என்ன? இது சஜஷன். ஒன்று சஜஷனை கொடு, மருந்த கொடு. 2 முறை இருக்குது இஸ்லாத்துல. ஒன்று சஜஷன், இன்னொன்று மருந்து. இன்றைக்கு என்ன கொடுப்பான் தெரியுமா? ஒருத்தர் ஒரு சைட் அடிச்சிடும், மருந்து எடுத்துக்கு வந்து படுப்பா, கேள்விப்பட்டு பெரியப்பா என்ன நடந்த, கீழே விழுந்தாரு, கை வேலை செய்யல. யாருக்கிட்ட மருந்து எடுத்த? ஜப்பார் டாக்டர்கிட்ட. அப்பா அவன்கிட்ட மருந்து எடுத்தா நம்ம காதரனாக்கு 2 கையும் அறிவாட்டோன்னே, சரி இந்த கையும் வேலையாது மறுவா, இதுவும் ஒரு மாதிரி டோய் பிடிக்குதுரா அம்பாரு. அப்படி இருக்கக்கூடாது. மனசுக்கு அழுத்தம். ஒரு நோயாளிகிட்ட போன ஆறுதல் சொல்லுனாங்க ரசூலுல்லாஹ். போய் ஆறுதல போய் என்ன எல்லாம் சரியா போய், எல்லாம் சின்ன வார்த்தை, இதுக்கெல்லாம் மருந்து இருக்கு தானே, கிளியர் ஆகி மருந்து எடுத்தீங்களா அது பாவீங்க, எல்லாம் நல்லா கிளியர் ஆகிக்கலாம். விக்ருகளை செய்துக்கிட்டு இருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, துவாக்களை ஓதுங்க. நாமளும் தெரிஞ்ச துவா, அல்லாஹும்ம ذهبن الناس اللهم رب الناس اذهب البأس واشفي انت شافي لا شفاء الا شفاءك ولا يغادر سقما. அல்லாஹ் குணமாக்கு, எல்லாம் ஆறுதல். இப்படி சொல்லு. பிள்ளை விழுந்து நெட்டியால அப்படியே ஒளி ரத்தம் அப்படியே முகம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும்போது அல்லாஹ் அக்பர் இவரும் கத்தினா பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துடும். வார் புள்ள சும்மா ரத்தத்தோட வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தாய் என்ன செய்யணும்? என்ன சின்ன காயத்துக்கு போய் அழுகுறீங்க, வாங்க. அப்ப புள்ள பார்க்க நோமல் தான், அப்ப பேசாம வந்து அப்ப தொடச்சு விடுங்க அம்மா.
மோமெல்லாம் ரத்தம் மாதிரியே கொஞ்சம் தொடச்சிருவான். என்னம்மா ரத்தம் போனா என்ன, கொஞ்சம் சின்ன காயமா, பிள்ளைக்கு சின்னோரு காயம்தான். புள்ள பயந்துக்கிட்டு ரத்தத்தை கண்டோன்னா புள்ள பயந்துட்டு இவோ அப்பா அல்லாஹ் அக்பர் ரெட்ட புள்ளடா. சரி மாறா புள்ளைக்கு பாகோ அப்படியே தலையை சுத்தி கீழே விழுந்துரும் புள்ள. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா மனசுக்கு அழுத்தம் கூடனா, சஜஷன் கூடனாங்க. அப்ப உடல் நோய் உள நோய் என்று ரெண்டு இருக்குது. உடல் நோய்க்கு மருந்தை செய், உள நோய்க்கு சஜஷனை கொடு. அந்த சஜஷன்டைக்கு நீங்க ஒழுங்கா சஜஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஹிப்னாட்டிசம் பண்ண தேவையில்லை, உளவியல் ஆராய்ச்சியாளர்கிட்ட போக தேவையில்லை, சைக்கோ வைத்தியம் பார்க்க தேவையில்லை, ஒன்றும் தேவை. நம்மளே குணப்படுத்திட்டு போய்த்திடலாம். பேய் நம்பிக்கை இருக்க போய்த்தானே உனக்கு தங்க போக வருகிறது. பேய் நம்பிக்கை இல்லாத ஒருத்த கிளியர் ஆயிடும். ஆக இந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.